காசை ஊராட்டு காசை வாங்கிட்டு போறியே, ஊராட்டு காசை வாங்கிட்டு போறிய சங்கடம் இல்லையா? ஊராட்டு காசு 3000 ரூபா யார் ஊராட்டு காசு? அப்புறம் காசு எந்த காசு? உங்க காசு தான். நாங்க கொடுத்தா போன வாரம் வீட்டு வரைக்கும் எடுத்து வராங்க. 3000 ரூபாய் பொங்கல் பரிசு கிடைத்தது சந்தோஷம் தானே என கேட்டதற்கு பெண் கொடுத்த அசத்தல் பதில். இதுவும் சிந்திக்க வேண்டிய விஷயம்தான். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசாக ரூபாய் 3000 வழங்கப்பட்டு வருகிறது. கடந்த 4 ஆண்டுகளிலும் இல்லாத அளவுக்கு இந்த ஆண்டு மட்டும் ரூபாய் 3000 வழங்கி வருவது விமர்சனத்திற்கு உள்ளாகி இருக்கிறது. தேர்தல் நெருங்கி வருவதால் தான் திமுக அரசு மீண்டும் ஆட்சியை கைப்பற்றும் முயற்சியில் மக்களை கவர தற்போது பொங்கல் பரிசாக ரூபாய் 3000 வழங்கி வருகிறது என பல தரப்புகளிலிருந்தும் விமர்சனங்கள் எழுந்து வருகின்றன. இந்நிலையில் பொங்கல் பரிசு வாங்கி செல்லும் பெண்ணிடம் கேட்ட கேள்விக்கு அவர் கொடுத்த பதில் அனைவரையும் சிந்திக்க வைத்துள்ளது. இந்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகியும் வருகிறது. அந்த வீடியோவில் பொங்கல் பரிசு வாங்கி செல்லும் பெண் ஒருவரிடம் பொங்கல் பரிசு 3000 ரூபாய் வாங்கிட்டு போறீங்களே சந்தோஷம் தானே என்று கேட்க அந்த பெண்மணியோ, யார் வீட்டு காசு, போன வாரம் வீட்டு வரி கட்டின காசுதான் இந்த வாரம் வாங்கிட்டு போறோம் என்று அசத்தலாக பதிலளித்துள்ளார். அவர் கூறியதும் சிந்திக்க வேண்டிய விஷயம்தான். சொத்து வரி, வீட்டு வரி, குடிநீர் வரி இவற்றையெல்லாம் உயர்த்திதான் திமுக அரசு இலவசங்களை வழங்கி வருகிறது. தற்போது திமுகவின் அரசியல் தந்திரத்தை சாமானிய மக்களும் புரிந்து கொண்டுள்ளனர். விலைவாசி உயர்வும் கட்டுக்கடங்காமல் சென்று கொண்டிருக்கிறது. இனி வரும் ஆட்சியாவது சாமானிய மக்களுக்கான ஆட்சியாக இருக்க வேண்டும். அதற்கு நல்ல ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்போம்.